அமித்ஷா அவர்கள் ஏடிஎம்கேவுக்கு போட்ட ஒரு கண்டிஷன் அண்டு பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ராமதாஸ் அவர்களை வந்து தனி ஒருவன் படத்தில் வந்து அரவிந்த் சாமி எப்படி கண்காணிப்பார் ஜெயம் ரவி, அந்த மாதிரி வந்து அன்புமணி அவர்கள் அவங்க அப்பா ராமதாஸை வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறதா, அதுக்காக ஒரு டிவைஸை லண்டன்லேருந்து கொண்டு வந்து ஒட்டு கேட்குற கருவியெல்லாம் வச்சதாக ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் டிவிகே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அண்ட் லாக்அப் டெத்தில் வந்து இறந்து போனவங்களுக்குலாம் வந்து ஒரு நீதி கேட்டு ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்மிஷன் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வந்து தமிழக அரசியல் நடந்த விஷயங்களை வந்து பார்க்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் எல் முருகன்ஜி முன்னாள் பிஜேபி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாருங்க அதிமுகவும் பிஜேபியும் தான் கூட்டணி அப்படிங்கிறது. அமித்ஷாஜியே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ அமித்ஷாஜியோடைய அந்த வார்த்தைக்கு இணங்க மீறி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அமித்ஷாஜி தான் எந்த கேள்வி கேட்டாலும் அமித்ஷாஜி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமித்ஷாஜி வந்து ஏடிஎம்கே இந்த கூட்டணியில் தான் வரும், பிஜேபி கூட்டணி தான், ஆனால் அந்த கூட்டாட்சி அப்படிங்கிறது எப்படின்னா வின் பண்ணதுக்கப்புறம் நான் தாங்க வந்து சிஎம்மாக இருப்பேன், அதை தான் அவர் வந்து அமித்ஷாஜி அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது என்னென்னா, மகாராஷ்டிராலையும் இப்படி தான் வந்து அந்த ஒரு சில விஷயம் கூட்டணி அப்படின்னு சிவசேனா கிட்ட போயிட்டு பிஜேபி ஒரு கிளாஷ் ஆகி அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி முடிவுக்கு வெற்றிக்கு பிந்தைய கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு. இதே மாதிரி தான் கர்நாடகாலேயும் ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணின்னு ஒன்று மாறிச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்து ஏதாவது ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக எடுத்தார் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இதன் மூலிமா ஒன்று மட்டும் புரிஞ்சிருச்சு, டிஎம்கே அப்பாடா எப்படியாவது வந்து ஏடிஎம்கே வந்து டிவிகே கூட கூட்டணி போயிட்டு அப்படி வின் பண்ணி வந்து விஜய் டெப்டி சிஎம் இல்லை எடப்பாடி சிஎம் அப்படின்னு ஆகாமல் இப்போ பிஜேபி கூட போனது நம்மளுக்கு ரொம்ப ரூட்டு கிளியரா அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேல ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்களா, நான் அப்போவே சொன்னேன், அவங்க வந்து ஏடிஎம்கே பார்த்தோம்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க பாருங்கள், இந்த ஃபாசிச சக்தியை நம்ம வந்து ஒழிக்க வேண்டாமா அப்படின்னு வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இனி ஜாலியாக வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு. ஸோ அந்தளவுக்கு இந்த கூட்டணி ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி வந்து உருவாகிருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 80% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் போக தான் இது வந்து தெரியும். ஸோ அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 17th ஓவருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூடு பறக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்பா மகன் மோதல் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனையாக தாண்டி ஒரு கட்சி பிரச்சனையாக தாண்டி இது ரொம்ப ஒரு தனி ஒருவன் படம் மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, லண்டன்லேருந்து சில கருவிகள், அதாவது ஒட்டு கேட்கும் கருவிகளை வர வச்சு ராமதாஸ் ஐயா மருத்துவர் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துலேயே வந்து அவர் என்னென்ன பேசுகிறாரு, அவருடைய மூமெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்ருக்காங்க. இதை வந்து நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிளியர் ஆகுதுங்க. என்னென்னா, இந்த கட்சியில் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்து ஏஜ் வந்து ஆகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இந்த கட்சியை வந்து டாமினேட் பண்ணுறாரு. ஸோ 2 பேருக்கும் அப்பா பையனுக்கு ஒரு மோதல் வருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா அன்புமணி அவர்களுடைய ஒய்ஃப் சௌமியா அன்புமணி, அவங்க பசங்க, அவங்களுடைய வாரிசுகள் எல்லாமே வந்து உள்ள கட்சிக்குள்ளே வராங்க. இப்போ எம்பி தேர்தலில் கூட நம்ம பார்த்தோம், சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போட்டியிட்டாங்க. அந்த இடத்துல அவருடைய மகள் எல்லாம் போயிட்டு வந்து பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஸோ சௌமியா அன்புமணி மருமகள் அவங்களுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இங்கே இந்த கட்சியில் இருக்குது. ஸோ அது வந்து எங்கே பாதிக்குது அப்படின்னா, பையன் அன்புமணிக்கு எந்த அளவுக்கு சம உரிமை அரசியலில் வந்து மருத்துவர் ஐயா கொடுத்தாரோ அந்த லெவலுக்கு அவருடைய மூத்த மகளான ஸ்ரீகாந்திக்கு வந்து கொடுக்க முடியல. அதே மாதிரி அவங்களோட பையன் முகுந்தனுக்கும் கொடுக்க முடியல. ஏன்னா முகுந்தன் அப்படிங்கிறவருக்கு இதுக்கு முன்னாடி இளைஞர் அணியில் ஒரு மிகப்பெரிய தலைவர் பொறுப்பு கொடுத்தாங்க. அது வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் இந்த கிளாஷ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஆகி 2 பேருக்கும் வந்து ஒரு கிழக்கு மேற்கு அப்படிங்கிற மாதிரி எதிர் திசையில் வந்து பயணிக்கிற மாதிரி ஆகியிருக்கு. ஸோ இது வந்து மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 17th ஓவருக்கு வந்துருச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரச்சனை அப்படிங்கிறது. இதில் இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் இந்த அருள் அப்படிங்கிற எம்எல்ஏ வந்து அன்புமணி அவர்கள் நீக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா. அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு வணக்கம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே ஓப்பனாக சொல்லிட்டார். இதன் மூலமா என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அடுத்தபடியாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னா, அவருடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தியும் அவருடைய பையன் முகுந்தன் இவங்கெல்லாம் தான் வரப்போகிறாங்க பெரிய அளவில் அப்படின்னு. ஸோ எது எப்படி மூமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணால் தான் தெரியும். கிட்டத்தட்ட 17th ஓவருக்கு வந்து வந்துட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அடுத்தடுத்து 20th ஓவர்லாம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்தபடியாக பார்த்தோம்னா என்னென்னா, டிவிக்கு இந்த லாக்அப் டெத்தில் இறந்து போனவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு இது பண்ணணும், போராட்டம் பண்ணணும், ஒரு லிஸ்ட் எடுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு பெர்மிஷன் வந்து கொஞ்சம் இழுபறியாக இருந்தது.
ஸோ போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தா நாங்கள் வந்து கொடுத்துருப்போம் பர்மிஷன். ஆனால் தரலைன்னு அவங்களே வந்து ஒரு இது பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். பட் இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த போராட்டம் அப்படிங்கிறது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நடக்கும்போது, இதை தாண்டி 2வது மாநாடு அப்படிங்கிறது மாநில அளவில் மிகப்பெரும் மாநாடு. ஃபஸ்ட்டு மாநாடே வந்து மதுரையில் தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ஆனால் பர்மிஷன் கிடைக்கல. அப்புறம் விக்கிரவாண்டியில் வந்து நடத்துகிறாங்க. இப்போ வந்து விழுப்புரத்தில் அந்த நடத்துகிற மாநாடை விட ஒரு படங்கு அப்படியே மேலே கிராண்டாக மதுரையில் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு மாநாடு. ஆகஸ்ட்டு எண்டில் வந்து இந்த மாநாடு வந்து பெரிய லெவலில் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மதுரையில் வந்து போஸ்டர் அடிச்சிருக்காங்களாம் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள். என்னென்னு, நீங்கள் வந்து மதுரையில் தான் தலைவா வந்து நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு முதல்வர் வேட்பாளரான விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அன்பு கட்டளை வந்து போஸ்டராக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாலிடிக்ஸை வந்து டிவிக்கு வந்து நோக்கி போக போகுது. இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட்டணியில் ஒரு விஷயம் தெரியுது. அதாவது மக்கள் என்னென்னா, டிஎம்கே என்னதான் வந்து பிஜேபின்னு சொல்லி அட்டாக் பண்ணி ஒரு ஓட்டை வந்து இது பண்ணாலுமே, இந்த பக்கம் ஓகேப்பா இவங்க பாரு சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டாங்க, டிஎம்கே இன்னமும் பிஜேபியை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, ஸோ இந்த வாட்டி நம்ம மாற்றி போடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு 3ஆம் மிகப்பெரிய அணியாக விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு சாதகமான ஒரு கூட்டணியாக இருந்தாலும், இது வந்து யாருக்கு பெரிய அளவில் ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்னா, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஓட் ஷேர் அப்படிங்கிறது போக போகுது. ஸோ இன்னொரு பக்கம் தமிழகத்தில் மும்முனை போட்டி இப்போ வரைக்கும். பட் சீமான் அவர்கள் வந்து நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ 4 முனை போட்டி அப்படின்றது இருக்குது. சீமான் அவர்கள் எந்த அணியில் வருவார், ஒருவேளை டிவியில் வந்தார்னா இது மும்முனை போட்டியாக தான் போகும். ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி தமிழக அரசியலில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோட கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.